இன்னைக்கு நாம இங்க நான் தான் கிங்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சந்தானம் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் நான் இங்க சொல்றேன், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு ஷார்ட்டா பார்த்துருவோம். மேட்ரிமோனி சைட்ல வேலை பார்த்துக்கிற சந்தானம் சொந்தமா ஒரு ஃபிளாட் வாங்கினதுனால ஒரு 25 லட்ச ரூபா கடன்ல இருக்காரு. படத்துல சந்தானத்துக்குன்னு குடும்பம்னு யாரும் இல்லாததுனால பொண்ணோடு சேர்த்து ஒரு 25 லட்ச ரூபா பணத்தையும் தர மாதிரியான ஒரு சம்மந்தத்தை தேடிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, கடன் அடைச்ச மாதிரியும் ஆச்சு. ஒரு வழியாக தான் ஆசைப்பட்ட மாதிரி ரத்னபுரி ஜம்பினோட மகளான தேன்மொழிக்கும் சந்தானத்துக்கும் கல்யாணம் ஆகுது. தேன்மொழிங்கிற இந்த கேரக்டரை பிரியாலையா பண்ணியிருக்காங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே அந்த குடும்பமே பெரிய கடனில் இருக்குன்னு. ஏமா என் வீட்டுக்கு கடன் அடைக்கிறதுக்கு நான் உன்னையே கல்யாணம் பண்ணால் நீங்கள் என்னை விட பெரிய கடனில் இருக்கீங்க. அப்படின்னா நீ பாசன்கிற பாஸ்கரன்ல வர மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும். என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை போய் ஓடி போயிட்டான் தம்பி. இது பார்த்தாதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண பொண்ணோட சேர்த்து அந்த பொண்ணோட அப்பாவும் தம்பியும் கூட சந்தானத்தோட வீட்டோட வந்துட்டாங்க. இது போக இந்த குடும்பத்தோட ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிற ஹீரோ இந்த குடும்பத்தை வச்சு அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியே வராருங்கிறத காமெடி ஜானர்ல டைரக்டர் ஆனந்த் நாராயணன் செஞ்சிருக்கிற இந்த படம் தான் இங்க நான் தான் கிங்கு. ஆக்ஷன் காமெடி லவ் டான்ஸ் இருக்கக்கூடிய வெச்சி கேரக்டர்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தானம் நல்லாவே நடிச்சிருக்காரு. அதுலேயும் முக்கியமா படத்துல அவருடைய ஒன்லைன் கவுண்டர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயினான பிரியாலையா கொடுத்த கேரக்டர்ல எந்த ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாம சொன்னதை மட்டும் செஞ்சிருக்காங்க. ஹீரோக்கு அப்புறம் தம்பிராமையா பண்ணியிருக்கிற மாமனார் கேரக்டரோட காமெடிஸ் நல்லா இருக்கு. சில இடங்களில் அது தேவையில்லாத கவுண்டர்ஸ்ன்னு தோணினாலும் அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. பாடல்கள் பொறுத்த வரைக்கும் மாயனை பாட்டு குலுக்கு குலுக்கு பாட்டு மட்டும் கேட்குற மாதிரி இருந்தது. மற்றபடி சாங் எதுவும் மனசில் பதிகிற மாதிரி இல்லை. இது போக சந்தானத்தோட ஹேர் ஸ்டைல் ஒவ்வொரு சீனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறது ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஃபீல் ஆகுது. லொல்லு சபா குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேங்காக இருப்பாங்க. ஒவ்வொரு கேங்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக ஓடும். கடைசி கிளைமேக்ஸில் எல்லாரும் ஒன்று சேருவாங்கிற வழக்கமான சந்தான கதை தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா வழக்கமாக இருக்கக்கூடிய ரவுடிங்களை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக தீவிரவாதிகளையும் அவங்கள துரத்துற போலீஸையும் படத்தில் வச்சுருக்காங்க. காமெடி பொறுத்த வரைக்கும் ஒரே காமெடி ரிப்பீட் ஆகுதோன்னு தோணுனா கூட அது படத்தை எந்த வகையிலையும் ஸ்லோ பண்ணல. கதையை ஸ்லோ பண்ணுறதுனா சம்மந்தமே இல்லாத லொக்கேஷனுக்கு ஜம்ப் அடிச்சுட்டு வர பாட்டு மட்டும்தான். இன்டர்வல் ட்விஸ்ட்டு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தரல. ஐபிஎல் தமிழ் சினிமானு கரண்ட் அஃபேர்ஸாக வச்ச வர காமெடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. படம் காமெடி ட்ராக்கில் நல்லா போயிருந்தாலும் லாஜிக்கில் தான் கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. இருக்கிற லாஜிக் மிஸ்டேக் எல்லாத்தையும் காமெடி மூலியமாக ஓரளவுக்கு மறைக்க பார்த்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க பெரிய சிட்டிஸில் பாம் பிளாஸ்ட்டு தீவிரவாதிங்கன்னு இன்னும் அதே பழைய கான்செப்ட் ஸ்க்ரீன் பிளேயை ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு உதவுன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க போல. 10 குறைக்கு சம்மந்தமே இல்லாத லொக்கேஷனுக்கு போய் டூயட் பாட்டு திரும்பவும் கதைக்கு வருவாங்கிற பழைய ட்ரெண்டை பார்த்தா இன்னும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அட்லீஸ்ட் பொண்ணுங்கள்ட்ட டபுள் மீனிங்கில் பேசுறது பாடி ஷேமிங் பண்ணுறதுங்கிற மாதிரியான பழைய காமெடி கான்செப்டையாவது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ் லென்த்தாக போனாலும் அதையும் கொஞ்சம் காமெடி மூலியமாக சமாளிச்சிருக்காங்க. மொத்தத்தில் டன்னு கணக்கில் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்கிற வழக்கமான சந்தானம் படத்தோட கான்செப்டை இந்த படம் உண்மையாக்கிருச்சு.